ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் அடிக்கிற வெயிலுக்கு வாயில் வச்சதும் கரையக்கூடிய ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஈஸியான ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதோட சுவையை அடிச்சிக்கவே முடியாதுங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க. ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி சூடானதும் கொஞ்சமாக முந்திரி, உலர்ந்த திராட்சை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுபட்டதும் இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. பிறகு சேர்த்துக்கலாம். அப்படியே இதை பவுலுக்கு மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இப்போ இதே நெய்யில் 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கங்க. தேங்காவை சேர்த்து இந்த நெய்யிலே நல்லா வறுத்துக்கங்க. அதில் இருக்க ஈரம் கொஞ்சம் வற்றி வரணும். அதனால் நெய்யிலே நல்லா வறுத்திங்கன்னா மணமாகவும் இருக்கும், நல்லா வறுபட்டு வரும். இப்போ இதோட 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க. 1 கப் தேங்காய் சேர்த்தோம், அதே கப்பில் 1/2 கப் நாட்டு சக்கரை சேர்த்து கலந்திங்கன்னா நல்லா சக்கரை கொஞ்சம் இலகி வரும். இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க. கூடவே நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கங்க. சேர்த்து கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படியே இதை இறக்கி ஆற வச்சுடுங்க. ஃபில்லிங் ரெடி ஆகிடுத்து. அப்படியே இதை ஆறட்டும். இப்போ இன்னொரு வானலை சூடு பண்ணிக்கங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த தண்ணீர் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. நல்லா இது மாதிரி கொதித்த பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கங்க. வறுத்த பச்சரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கைவிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்திங்கன்னா தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி மாவு வெந்து நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும். நல்லா சாஃப்டாகும். இப்போ ஓரளவுக்கு லைட்டாக ஆறினதும் திறந்து மாவை பிசைஞ்சிக்கலாம். ரொம்பவும் ஆறிடக்கூடாது. கை பொறுக்கிற சூடு இருக்க பார்த்தே மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அழுத்தி பிசைஞ்சிக்கங்க. நல்லா சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சிக்கங்க. நம்ம ஏற்கனவே நெய் சேர்த்ததுனால கையிலையும் ஒட்டி பிடிக்காது. பாருங்கள், நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சு இது மாதிரி எடுத்துட்டு இப்போ கைகளில் லைட்டாக ஒரு முறை நெய் தடவிக்கங்க. தடவிட்டு இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக உருட்டி உள்ளங்கையில் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கங்க. ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் தடிமனாகவே இருக்கலாம். இப்போ இதில் நம்ம கலந்து ஆற வச்ச ஃபில்லிங்கை எடுத்து நடுவில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வச்சு இது மாதிரி மடித்து விட்டு ஓரங்கள் எல்லாத்தையும் அழுத்தி விட்டு சீல் பண்ணிக்கங்க. இதே மாதிரியே எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வேக வச்சு எடுக்கிறதுக்கு இன்னொரு வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 கப் அளவுக்கு காய்ச்சாத பால் ஊற்றிக்கங்க. காய்ச்சின பாலாக இருந்தாலும் ஊற்றிக்கங்க. இப்போ காய்ச்சாத பால் ஊற்றுறதுனால பால் நல்லா காஞ்சி கொதி வரட்டும். 1 நிமிஷம் பால் நல்லா கொதித்து கொஞ்சம் ஆடலாக படிஞ்சு வருது பாருங்கள். அது எல்லாத்தையும் எடுத்து விடுங்க. சாப்பிட பார்த்து ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் திக்கான பாலாகவே காஞ்சி கொதி வந்த பிறகு இதில் 1/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை உங்கள் இனிப்பு சுவைக்கு ஏற்ப சேர்த்துக்கங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை கரைஞ்சி வந்ததும் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கொழுக்கட்டை எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடுங்க. நம்ம ஏற்கனவே மாவை நல்லா வேக வச்சு தான் பிடிச்சிருக்கோம். அதனால் ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விட வேண்டியதில்லை. எல்லாத்தையுமே பாலில் இது மாதிரி சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். பாலும் நல்லா திக்காக க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கும். கொழுக்கட்டையில் எல்லாமே வெந்திருக்கும். எப்பயுமே பால் கொழுக்கட்டை நம்ம அப்படியே மாவை உருட்டி தான் போட்டு வேக வச்சு எடுப்போம். ஆனால் இந்த மாதிரி தேங்காய் ஃபில்லிங் வச்சு ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்களா, ரொம்ப ரொம்ப சுவையாக ஆயில் வச்சதுமே கரைஞ்சிடுங்க. அந்த அளவுக்கு பஞ்சு போல் சாஃப்டாக அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், கொழுக்கட்டைகள்லாம் எதுவும் பிரிஞ்சு வராமல் கரையாமல் நல்லா முழுசாகவே வெந்து சாஃப்டாக இருக்குது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே கொஞ்சமாக பிஸ்தா பாதாமை தூவிக்கங்க. இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். தூவி கொடுத்தீங்கன்னா பார்க்கும்போதே நல்லாயிருக்கும், சாப்பிடவும் சுவையாக இருக்கும். இப்போ இதை எடுத்து நீங்கள் சூடாகவும் பசியோடு வரும் பசங்களுக்கு பரிமாறலாம். இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிட்லாம். அடிக்கிற வெயிலுக்கு செம்மையாக சூப்பராக இருக்குங்க. இதே நீங்கள்
பாக்கெட் பாலுக்கு பதிலாக தேங்காய் பால்லையும் போட்டு வேக வச்சு எடுத்து பரிமாறலாம். இன்னும் அட்டகாசமாக இருக்கும். 2வது தேங்காய் பாலில் கொதிக்க விட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து இறக்க போகிறப்ப முதல் தேங்காய் பாலை சேர்த்து இறக்கி பாருங்கள். இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த ஹெல்த்தியான ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.